இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் ஆழமான ஒரு விஷயம். கண் திருஷ்டி பற்றிய சாணக்கியரின் சிந்தனைகள். கண் திருஷ்டி உண்மையா? ஒருவரின் பார்வை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குமா? அல்லது அது நம் மனநிலையால் உருவாகும் ஒரு பயமா? இந்த கேள்விகளுக்கு சாணக்கியர் நேரடியாக கண் திருஷ்டி என்ற சொல்லை பயன்படுத்தாமல் அவர் கூறிய வாழ்க்கை தத்துவங்களில் அதற்கான ஆழமான விளக்கம் உள்ளது. சாணக்கியர் யார்? அவர் எழுதிய ஆர்த்தாசாஸ்திரா உலக அரசியல், பொருளாதாரம், உளவியல் ஆகியவற்றின் மிகப்பெரிய நூல்களில் ஒன்று. அவர் ஒரு அரசியல் வல்லுனர் மட்டுமல்ல, மனித மனதை புரிந்து கொண்ட உளவியல் ஞானி. கண் திருஷ்டி என்றால் என்ன? தமிழ் மரபில் கண் திருஷ்டி என்றால் மற்றொருவரின் பொறாமை, தீய பார்வை, எதிர்மறை எண்ணம் நமக்கு தீங்கு விளைவிப்பது. ஆனால் சாணக்கியர் கூறும் பார்வை என்ன? வெளிமனிதரின் பார்வை அல்ல, நம்மை சுற்றியுள்ள பொறாமை மனநிலை. அதுதான் உண்மையான திருஷ்டி. சாணக்கியரின் முக்கிய ரகசியம். சாணக்கியர் சொல்வது, உன் வளர்ச்சியை எல்லோருக்கும் சொல்லாதே. ஏன்? ஏனெனில் மனிதர்களின் மனதில் 3 விஷயங்கள் இயல்பாக இருக்கும்: ஒப்பீடு, போட்டி, பொறாமை. நீ அமைதியாக வளர்ந்தால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். நீ பெருமையாக கூற ஆரம்பித்தால் பார்வைகள் அதிகரிக்கும். வெற்றியை வெளிப்படுத்தும் போது ஏற்படும் விளைவுகள். சாணக்கியர் கூறிய ஒரு முக்கியமான கருத்து: நீ செய்கிற காரியத்தை முடிக்கும் வரை அதை வெளியில் கூறாதே. ஏன்? திட்டம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பலவீனங்கள் இருக்கும், எதிரிகள் தடையாக வரலாம். அதனால்தான் அவர் ரகசியத்தை முக்கியமாக வைத்தார். பொறாமையின் உளவியல்: ஒரு மனிதன் வெற்றி பெற்றால் மற்றொருவரின் மனதில் 2 விதமான உணர்வு. நானும் முயற்சி செய்ய வேண்டும். அவன் எப்படி முன்னேறினான்? 2வது எண்ணம்தான் திருஷ்டியின் தொடக்கம். சாணக்கியர் கூறிய 5 பாதுகாப்பு முறைகள். 1, அமைதியாக செயல். உன் கனவுகளை சத்தமாக சொல்ல வேண்டாம். அமைதியாக உழை. 2வது, சாதனைகளை மறைத்து வை. நீ சம்பாதித்த பணம், நீ வாங்கிய பொருட்கள் அனைத்தையும் உலகிற்கு காட்ட வேண்டிய அவசியமில்லை. 3வது, சரியான நட்பு வட்டம். சாணக்கியர் கூறுகிறார், உன் சுற்றத்தார் உன்னை உயர்த்த வேண்டும், இழுக்கக்கூடாது. 4வது, எளிமைதான் பாதுகாப்பு கவசம். 5வது, தன்னம்பிக்கை. உன் மனம் பலமாக இருந்தால் வெளிப்பார்வை உன்னை பாதிக்காது. கண் திருஷ்டி உண்மையில் என்ன செய்கிறது? அது நம்முடைய மனதில் பயத்தை உருவாக்குகிறது. நாம் நம்பினால் அது வேலை செய்யும். நாம் நம்பவில்லை என்றால் அது பலவீனமாகும். சாணக்கியர் சொன்ன மறைமுக ரகசியம்: உன் பலவீனத்தை யாருக்கும் தெரிய விடாதே. இதுதான் திருஷ்டிக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம். ஒருவர் உன் பலவீனத்தை அறிந்தால் அவரின் பார்வை உன்னை பாதிக்கும். சமூக ஊடக காலத்தில் திருஷ்டி. இன்றைய உலகில் வீடு வாங்கினால் போஸ்ட், கார் வாங்கினால் போஸ்ட், பணம் சம்பாதித்தால் போஸ்ட். ஆனால் சாணக்கியர் சொல்வார், மௌனமே பாதுகாப்பு. திருஷ்டியை உடைக்கும் மனப்பாங்கு: தினசரி நன்றி உணர்வு, நேர்மறை சிந்தனை. உன் முன்னேற்றத்தை உன்னுடன் ஒப்பிடு. வெளி உலகத்தை குறை சொல்லாதே. உண்மையான எதிரி திருஷ்டி என்பது வெளியில் இல்லை. அது உன் பயம், அது உன் குறை நம்பிக்கை, அது உன் ஒப்பீடு. வெற்றியை பாதுகாக்கும் 7 நடைமுறைகள். அதிகம் பேசாதே, திட்டங்களை வெளியிடாதே, வெற்றி கிடைத்தாலும் தாழ்மையாயிரு. பணத்தை சத்தமாக காட்டாதே, உன் குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லாதே. தோல்வியை பகிர வேண்டிய இடத்தில் மட்டும் பகிர். உன் வளர்ச்சியை உள்ளார்ந்த சக்தியாக மாற்று. சாணக்கியர் மனவியல் பார்வை மனிதர்களின் 3 இயல்புகளை கூறுகிறார்: ஆசை, பயம், பொறாமை. இந்த 3ம் இணைந்தால் அது உனக்கு எதிரான ஆற்றலாக மாறும். கண் திருஷ்டி என்றால் அது மந்திர சக்தி அல்ல, அது மனித மனத்தின் எதிர்மறை ஆற்றல். சாணக்கியர் சொன்ன உண்மையான ரகசியம்: அமைதியாக செய், அமைதியாக வெற்றி பெறு, அமைதியாக வாழ். நண்பர்களே, உங்கள் வெற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் உழை, அமைதியாக இரு, தாழ்மையாக நட. அதுவே கண் திருஷ்டிக்கு எதிரான மிகப்பெரிய கவசம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் கண் திருஷ்டி பற்றி பல கோணங்களில் பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: கண் திருஷ்டி உண்மையிலேயே இருக்கிறதா? அல்லது அது நம்முடைய மனதில் உருவாகும் ஒரு சக்தியா? நீங்கள் கவனித்தீங்களா? ஒருவர் உங்களை பாராட்டினால் உங்களுக்கு உற்சாகம் வரும். அதே போல் ஒருவர் உங்களை பொறாமையுடன் பார்த்தால் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அந்த உணர்வுதான் திருஷ்டி என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் திருஷ்டி என்பது வெளியிலிருந்து வரும் சக்தி அல்ல,
அது உள்ளே உருவாகும் பதில் செயல். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனை பேர் உன்னை பார்த்தாலும் உன் வாழ்க்கையை இயக்குவது உன் மனம்தான். நீ நம்பினால் அது உன்னை பாதிக்கும். நீ நம்பாமல் இருந்தால் அது சக்தி இழக்கும். பலர் சொல்வார்கள், என்னை எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதான் பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பயம் வந்தவுடன் என்ன ஆகும்? முடிவெடுக்கும் திறன் குறையும், தன்னம்பிக்கை குறையும், முயற்சி குறையும், சந்தேகம் அதிகரிக்கும். அந்த சந்தேகமே தோல்வியை உருவாக்கும். அப்போ தோல்விக்கு காரணம் யாரு? பார்வையா அல்லது பயமா? நண்பர்களே, கண் திருஷ்டி என்றால் அது மற்றவரின் கண் அல்ல. அது நம்முடைய மனதில் தோன்றும் அச்சம். நீங்கள் ஒரு விஷயம் செய்து வெற்றி பெற்றால் அதை அமைதியாக அனுபவியுங்கள். அதை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு மரம் பழம் தரும்போது சத்தம் போடாது, அது அமைதியாக பழம் தரும். அதேபோல் வெற்றி அமைதியாக வந்தால்தான் நிலைத்திருக்கும். உண்மையான பாதுகாப்பு என்ன தெரியுமா? தாழ்மை, அமைதி, உழைப்பு, நம்பிக்கை. நீங்கள் உங்களை நம்பினால் யாருடைய பார்வையும் உங்களை உடைக்க முடியாது. ஒரு கண்ணாடி முன் நின்று பாருங்கள். உங்களை பாதிக்கக்கூடிய ஒரே பார்வை உங்களுடைய பார்வைதான். நீங்கள் உங்களை சந்தேகமாக பார்த்தால் அது திருஷ்டி. நீங்கள் உங்களை தைரியமாக பார்த்தால் அது வெற்றி. எல்லோருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நினைப்போம், என்னோட நல்ல நேரம் கெட்டுடுச்சு. ஆனால் உண்மையில் நல்ல நேரம் கெட்டதில்லை. நம் மனநிலை மட்டும் குலைந்திருக்கிறது. அதை சரி செய்தால் வாழ்க்கையும் சரியாகும். கண் திருஷ்டியை உடைக்கும் பெரிய மந்திரம் என்ன? தினசரி நன்றி உணர்வு, நேர்மறை சிந்தனை, குறைவாக பேசுதல், அதிகமாக செயல்படுதல். நீங்கள் பேசாமல் சாதித்தால் உலகம் பார்க்கும். நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் உலகம் சிரிக்கும். நண்பர்களே, உங்கள் வெற்றியை பாதுகாக்க வேண்டுமா? அப்படியானால் சத்தமாக வாழ வேண்டாம், சத்தமாக காட்ட வேண்டாம், சத்தமாக நிரூபிக்க வேண்டாம். அமைதியாக வளருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திருஷ்டி என்பது சக்தி அல்ல, பயம்தான் சக்தி. அந்த பயத்தை நீக்கினால் திருஷ்டி என்ற வார்த்தை இட்செல்ஃப் பலவீனமாகிவிடும். இறுதியாக ஒரு வரி, உன்னை யாராவது பார்த்து விழிக்கலாம், ஆனால் உன்னை வீழ்த்த முடிவது நீ மட்டுமே. அதனால உன்னை நீ நம்பு, உன் முயற்சியை தொடரு, உன் மனதை பலப்படுத்து. அப்போ உலகமே உன்னை பார்த்தாலும் உன் வாழ்க்கை அசையாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயத்தை அல்ல, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்க வேண்டும். கண் திருஷ்டி இருக்கட்டும், என் மனசு வலிமையா இருக்கிறது. இந்த மனநிலையோடு வாழுங்கள். நன்றி. வாழ்க்கை வெற்றி பெறட்டும். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உன்னை தோற்கடிக்க உலகம் முழுக்க 1000 பேர் இருந்தாலும் உன்னை வெற்றியாளனாக்க ஒரு மனிதன் போதும். அவன் நீதான். நாம் பல நேரங்களில் நினைப்போம், என்னை எல்லோரும் கவனித்து பார்க்கிறார்கள், என் முன்னேற்றத்தை யாரோ தடுக்கிறார்கள், கண் திருஷ்டி பட்டது போல இருக்கு. ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையை நிறுத்துவது யாருடைய பார்வையும் இல்லை, உன் மனதில் வரும் சந்தேகம்தான். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கனவு கண்டபோது முதல் தடையாக வந்தது யார்? வெளி உலகமா? இல்லை, நான் முடியுமா என்ற உன் கேள்விதான். அந்த ஒரு கேள்விதான் பல கனவுகளை பாதியில் நிறுத்தி விடுகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று காரணம் சொல்லும் மனிதர்கள், 2 முடிவு எடுக்கும் மனிதர்கள். காரணம் சொல்லும் மனிதன் சொல்வான், நேரம் சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்லை, திருஷ்டி பட்டுடுச்சு. முடிவு எடுக்கும் மனிதன் சொல்வான், எதுவாக இருந்தாலும் நான் முன்னேறுவேன். நீங்கள் எந்த வகை? ஒரு விஷயம் கவனியுங்கள், சூரியன் உதயமாகும் போது யாரும் அவனை கைத்தட்ட மாட்டார்கள். அவன் தனது வேலையை அமைதியாக செய்கிறான். அதுபோல வெற்றி சத்தமாக வராது, அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் சத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உழைப்பு பேசட்டும். உலகம் உன்னை பார்த்தால் பரவாயில்லை, உன்னை குறை சொன்னாலும் பரவாயில்லை, உன்னை பொறாமைப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீ உன்னை குறை சொல்ல ஆரம்பித்தால் அதுதான் ஆபத்து. இன்று முதல் ஒரு முடிவு எடு. பயப்பட மாட்டேன், காரணம் சொல்ல மாட்டேன், பிறரை குறை சொல்ல மாட்டேன், தினமும் சிறிது முன்னேறுவேன், என்னை நான் மேம்படுத்துவேன், அமைதியாக உழைப்பேன். நினைவில் வை, பெரிய வெற்றிக்கு பெரிய சத்தம் தேவையில்லை, பெரிய மனசுதான் தேவை. உன்னை யாராவது பார்த்து பேசலாம், ஆனால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ முடிவு செய்தால்
ஒரு நாள் நீ வெற்றி பெற்ற போது உலகம் கேட்கும், இவ்வளவு உயரம் எப்படி வந்தாய்? அப்போ நீ சிரித்து கொண்டு சொல்ல வேண்டும், நான் பயத்தை விடுத்த நாள்தான் என் வாழ்க்கை தொடங்கியது. நண்பர்களே, உன் வாழ்க்கை யாருடைய பார்வையாலும் கட்டுப்படாது. அது உன் முடிவால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது. இன்று ஒரு தீர்மானம் எடு. நான் வெற்றிக்காக பிறந்தவன். என்னை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த நம்பிக்கையோடு நடந்தால் உலகமே உனக்கு வழிவிடும். நன்றி. உன் வெற்றி தொடங்கட்டும் இன்று முதல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை ரகசியங்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.